அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 1வதுலேருந்து 12th வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது 1வதுலேருந்து 5வது வரைக்கும், அடுத்து 6வதுலேருந்து 10வது, 10வதுலேருந்து 12வது. ஸோ அப்படி தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்திங்க ஃபஸ்ட்னா சேவா அல்லது சேவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சைடில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இதில் ஃபஸ்ட்டு லிங்க் தெரியுது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே இந்த மாதிரி நிறையா காமிக்கும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உள்நுழை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. துறை உள்நுழைவு அப்படின்றது அந்த சேவைக்குன்னு தனியாக இந்த இதெல்லாம் லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்களா அவங்க. பயனாளர் உள்நுழைவுனா நம்மளை மாதிரி பப்ளிக் வந்து போகலாம். நம்ம போக வேண்டியது எது அப்படின்னா பயனாளர் உள்நுழைவு. ஸோ இந்த பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைன்இன் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா பாருங்கள், நியூ யூசர் ஆர் சைன் அப் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கேட்கும்னா, ஒரு நிமிஷங்க போகலாம், பேக் வந்துருச்சு, ஒரு நிமிஷம். இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாலுக்கா என்ன, இமெயில் ஐடி ஏதாவது இருந்தால் இமெயில் ஐடி கொடுங்க. லாகின் பண்ணுறதுக்கு என்ன ஐடி வேணும்னு சொல்லி கேட்கும். என்ன நேமில் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த நேமும் பாஸ்வேர்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு, தொலைபேசி எண், உங்களுடைய ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பரு, அப்புறம் கடவுச்சொல் பாஸ்வேர்டுன்னா என்னது, அதாவது இங்கே உள்நுழைவு ஐடி போடுறீங்களே இதில் வந்து பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு எந்த மாதிரி பாஸ்வேர்டு போடணும், ஃபஸ்ட்டு ஒரு லெட்ரு கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்ரு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்டு 6 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்பர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி போட்டு அதே பாஸ்வேர்டை கீழே போட்டுக்கோங்க. கீழே போட்டு என்டர் கேப்சா கோடு, இந்த கேப்சா கோடை கொடுத்து சைன்இன் பண்ணிங்கன்னா சைன்இன் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இது சைன்இன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி எதுக்கு வரும்னா, ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா, எந்த மொபைல் நம்பரோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் இங்கே கொடுங்க. ஏன்னா அதுக்கு தான் ஓடிபி வரும். ஓகேங்களா? ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது, அதனால் வந்து நம்ம டேரெக்டாக போகலாம். ஓகே, ஸோ என்கிட்ட ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிடுவோம். டி என்ன வந்திருக்கு, கேப்ஸில் இஜட்டு 7AF. ஸோ கோ கொடுத்துனேன் அப்படின்னா உள்ளே பாருங்கள் என்னோடய நேம் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் வந்துடும். வேணும்னா இதில் லாக் அவுட் பண்ணிக்கலாம், சேவை முடிச்சு லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 62 துறைகளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்படியே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே சர்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வாங்கணுமா, ப்ரைவேட் ஸ்கூலில் வாங்கணுமான்னு 2 கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, இது ப்ரைவேட் ஸ்கூலு. இது இஷ்யூட் ஆஃப் பிஎஸ்டிஎம் செக்ரட்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணிங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் தான் மேக்ஸிமம், பிஎஸ்டிஎம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் மேக்ஸிமம். ஸோ அதில் இதை பிஎஸ்டிஎம்மை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இந்த டைமில் நீங்கள் எதுவும் ரீஃப்ரெஷ் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்காதீங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகன் நேமு, ஓகேங்களா, அதாவது மார்க் ஷீட்டில், அதாவது 1வதுலேருந்து 5வதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய 10th மார்க் ஷீட் எடுத்துங்க. 10th 12th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபாதரோட நேம், இங்கே மதரோட நேம், இங்கே அப்ளிகன் நேம்னு தமிழில் எழுதணும். இனிஷியலும் அதிலே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபாதர் நேம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழில், மதரோட நேம் தமிழில். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து ஸ்கூலோடைய அந்த இது இருக்குது பாருங்கள், என்னதுன்னா மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட் ஆஃப் பர்த்தை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து மொபைல் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. இங்கே இஎம்எஸ் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில்
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இஎம்எஸ் ஐடி இருந்தால் அதை போடுங்க. இல்லை ஏன்னா இப்போ வந்து 93 94 அந்த காலகட்டத்தில் ஒரு 2005க்கு முன்னாடி படித்தவங்களுக்குலாம் வந்து அந்த கோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே 0ன்னு போடலாம். ஓகேங்களா, 0 போட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அகாடமிக் இயர், எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2000லேருந்து 2000 டு 2001, 2001 டு 2002, 2002 டு 2003, 2003 டு 2004, 2004 டு 2005 இந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து 1லேருந்து 5வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 2000, அதாவது பாருங்கள் ஒரு நிமிஷம், 2000லேருந்து 2001 வரைக்கும் செலக்ட் பண்ணணும். எந்த இயர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2004லேருந்து 2005 வரைக்கும். ஸோ இதில் வந்து கிளாஸ் என்னது 1லேருந்து இது வந்து 4 5வது வரைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து இல்லை சார் நான் 6லேருந்து 10th வரைக்கும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அதே வாங்க, அதே பாருங்கள் 2005லேருந்து 2006, அதுக்கப்புறம் எத்தனை வருஷம், 5 வருஷங்களா, 2005 டு 6, 6 டு 7, 7 டு 8, 8 டு 9, 9 டு 10. ஸோ அப்போ வந்து 2009 டு 10. ஓகேங்களா, இங்கே கிளாஸ் என்ன பண்ணணும், 6லேருந்து 10ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா, இதெல்லாம் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோடய டிஸ்ட்ரிக் வந்து சேலம்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுறேன். 2வது வந்து டிஸ்ட்ரிக் பிளாக்கு. எங்கள் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாக்னால் ஒன்றும் இல்லை, தாலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பெத்தநாயக்கம்பாளையம் தாலுக்கு அந்த மாதிரி, இல்லை வந்து ஆத்தூர் தாலுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இதை போடுறேன் அப்படின்னா ஸ்கூல் டைப் பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கவர்மெண்ட் ஸ்கூல்னு போடுங்க. இல்லை ஃபுல்லி எய்டட் ஸ்கூல் அப்படின்னா அந்த மாதிரி, பார்ஷியலி எய்டட்னா அது எதுவோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை போட்டு அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஊர் நேம் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதில் எல்லாமே என்ன ஆகும், ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூல் உங்களோட ஏரியா அந்த தாலுக்கு போட்ட உடனே அந்த ஸ்கூல் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே சூஸ் ஃபைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சூஸ் ஃபைலுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் ஷீட்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஃபோனில் வந்து 1 MB இருக்கணும் இதில். ஓகேங்களா, 1 MBக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, 1 MBக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஸ் இருக்குது. அதை போய் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோவை போட்டு எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணணும்னா கம்ப்ரஸ் பண்ணி அந்த சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 2வது ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் இருக்குது பாருங்கள். இப்போ என்ன அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வருது பார்த்தீங்களா, ஜேபிஜியில் நம்பர் வருதுல, இந்த மாதிரி நம்பர் வந்து அங்கே அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி உங்களோட நேமை கூட போட்டு அந்த ஜேபிஜேவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இந்த புள்ளி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி மட்டும் ஏதாவது 10ன்னு கூட போட்டுக்கோங்க. 10ன்னு போட்டால் கூட ஆக்சுவலாக நம்பர் அப்படின்றது வரக்கூடாது, பழனி அப்படின்னு நேம் போட்டுக்கோங்க. நேம் போட்டுட்டு ஆக்சுவலாக இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் என்ன கேட்கும் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்டு எதில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது பேங்க்கு, நெஃப்ட்டு, அதுக்கப்புறம் யூபிஐ மூலிமா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன் மேக்ஸிமம் எல்லாமே இப்போ கூகுள் பே வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ கூகுள் பே யூபிஐ செலக்ட் பண்ணுங்கள். யூபிஐ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வித் பேங்க்கு ஆர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு கூகுள் பேக்கு போய்டும். அங்கேருந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி சலான் வரும் அப்படின்றத வீடியோ அப்படின்ட்டு காமிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்லோட் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. தேங்க்யூ நண்பர்களே, பை.